அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கில் மேக்கர் ஐடியை பயன்படுத்தி புதிதாக ஒரு வெண்டார் எவ்வாறு கிரியேட் செய்வது என்பது குறித்தும், அவ்வாறு கிரியேட் செய்த வெண்டார் விவரங்களை சரிபார்த்து செக்கர் ஐடியில் எவ்வாறு அப்ரூவல் வழங்குவது என்பது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதற்கு உங்களோட மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கே சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு மேலேயே web.app.canarabank.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கிளிக் இயர் டு லாகின் இன் சிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஹைப்பர் லிங்க் வந்திருக்கும். அந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கனரா பேங்க்கோட எஸ்என்ஏ சிஎன்ஏ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பாட்டமில் லாகின் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழேயே அட்மின் லாகின் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்திருக்கும். அதில் சமக்கிர செக்ஷன் வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா யூசர் நேம் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கின் மேக்கர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்கர் ஐடி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதற்கு கீழே கேப்சா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாறாமல் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் லாகின் அப்படின்னு வந்திருக்கும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல திரும்பவும் உங்களது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கின் மேக்கர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பள்ளியின் வங்கி கணக்கின் மேக்கர் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கேரக்டர்ஸ் மாறாமல் தவறு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். நீங்கள் க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணினதும் உங்களது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கின் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் எம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுடைய மேக்கர் ஐடி வந்திருக்கும். இந்த லாகின் பேஜ் நமது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கின் மேக்கர் ஐடிக்கானது. இப்போ நம்ம புதிதாக ஒரு வெண்டாரை க்ரியேட் பண்ணுறதுக்கு மெனு அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற 3 லைன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு அந்த மெனு ஐக்கன் வந்திருக்கும். அதில் பேமெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு வெண்டார் அப்படின்ட்டு ஒரு ரெண்டாவதாக ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த வெண்டாரை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு பல்க் வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு 2 ஹெட்டிங் வந்திருக்கும். அதில் வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னு வந்திருக்கும். அதில் செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் சமக்கர சிக்ஸா அப்படின்னு வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு உங்களது பள்ளியின் வங்கி கணக்கின் விவரங்கள் வந்திருக்கும். அதில் எக்ஸிஸ்டிங் வெண்டார்ஸ் ஆட் நியூ வெண்டார்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் ஆட் நியூ வெண்டார் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கிரியேட் யூசர் அப்படின்னு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யாருக்கு வெண்டார் கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய பேங்க்கோட 11 டிஜிட் ஐஎஃப்எஸ்சி கோடை தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஆட் வெண்டார் அப்படின்னு ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு டெஸ்க்டாப் சைட் மோடில் தான் பூர்த்தி செய்ய முடியும். அதனால் ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
கன்டின்யூ கொடுத்ததும் ஆட் வெண்டார் அப்படின்னு வந்திருக்கும். இதில் ஒரு சில ஃபீல்டு வந்திருக்கும். அதில் ஒரு சில ஃபீல்டில் ஸ்டார் போட்டு வந்திருக்கும். இந்த ஸ்டார் போட்டு வந்திருக்கிற ஃபீல்டு எல்லாமே நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணியாகணும். அதே போல் நீங்கள் டைப் பண்ணும்போது இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. முதல்ல வெண்டார் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வெண்டாரோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை தவறு இல்லாமல் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெண்டார் டைப் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க இண்டிவிஜுவல் பர்சன் அப்படிங்கிறதுனால நான் பர்சனல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதன் பிறகு அந்த ரோவில் எதுவுமே கம்பல்சரி ஃபீல்டு கிடையாது. அடுத்ததாக டேக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ரோவில் எதுவுமே கம்பல்சரி ஃபீல்டு இல்லாதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதன் பிறகு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல அட்ரஸ் லைன் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சிட்டி அப்படின்னு வந்திருக்கும். அந்த இடத்துல அவங்களுடைய சிட்டியை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்ஜிடி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல டாமிசிலி ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டாமிசிலி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணினதுமே அந்த பேஜ் லோட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். அடுத்ததாக டாமிசிலி டைப் அப்படிங்கிற இடத்துல அர்பனா ரூரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஹெட்டிங்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கம்பல்சரி கிடையாது, இருந்ததுன்னா டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே கம்பல்சரி கிடையாது. அதன் பிறகு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு நம்ம ஆல்ரெடி டைப் பண்ண டீட்டெயில்ஸே வந்திருக்கும். இது கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஆட் வெண்டார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினதும் வெண்டார் இஸ் ஆடட் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இதை நம்ம செக்கர் ஐடியில் போயிட்டு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மெனு ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாக் அவுட் பண்ணினதும் தேங்க்யூ ஃபார் யூஸிங் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பேஜை திரும்பவும் மொபைல் மோடில் மாற்றுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டை அன்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது போல் வந்திருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் அப்படிங்கிற ஆப்ஷனை திரும்பவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு திரும்பவும் எஸ்என்ஏ சிஎன்ஏ லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் லாகின் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே அட்மின் லாகின் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா யூசர் நேம் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கின் செக்கர் ஐடியோட ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. செக்கர் ஐடி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேப்சா அப்படிங்கிற இடத்துல கீழே என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு லாகின் பேஜ் வந்திருக்கும். அந்த இடத்துல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கின் செக்கர் ஐடியை திரும்பவும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செக்கர் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை தவறு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லோட் ஆனதும் உங்களது பள்ளியின் செக்கர் ஐடியோட லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு திரும்பவும் மெனு அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்ரூவ் அப்படிங்கிற 4ஆவதாக இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது 3ஆவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு வெண்டார் அப்படின்னு அதில் 2ஆவதாக ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேனுவல் என்டர்டு ரெக்கார்ட்ஸ், பல்க் அப்லோட் அப்படின்ட்டு. நம்ம மேனுவலாக ஒரே ஒரு ஐடி தான் க்ரியேட் பண்ணதுனால மேனுவல் என்டர்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணினதுமே உங்களுக்கு பெண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் மேக்கர் ஐடியிலே க்ரியேட் பண்ணினா அந்த வெண்டாரோட நேம், அட்ரஸ், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, மேக்கர் ஐடி யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை வச்சு சரி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு
அப்ரூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். சப்போஸ் இது தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம். இந்த விவரங்கள் சரியாக இருப்பதனால நான் அப்ரூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த பெண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறி இருக்கும். லாஸ்ட்டாக சக்ஸஸ் அப்படின்னு வந்திருக்கும். இது போல் எளிமையான முறையில் நமது பள்ளியின் எஸ்என்ஏ வங்கி கணக்கில் மேக்கர் ஐடியில் ஒரு வெண்டர் கிரியேட் செய்து செக்கர் ஐடியில் அதனை அப்ரூவ் செய்து கொள்ளலாம். நன்றி.